இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மகர லக்கினம், மீன ராசி, 3இல் சந்திரன், கேது மற்றும் சனி, 6இல் சுக்கிரன், 7இல் செவ்வாய், 8இல் சூரியன், 9இல் புதன் மற்றும் ராகு, 12இல் குரு. இதன் நவாம்ச சக்கரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்கினம், மகர ராசி, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் மற்றும் குரு, துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் புதன். ஒரு மனிதனின் வாழ்வின் சம்பவங்களை ஜாதக கட்டத்தில் உள்ள 12 பாவங்கள், அதன் அதிபதிகள் மற்றும் அவர்களோடு தொடர்புடைய கிரக நிலைகளை கொண்டு அறியலாம். ஒரு பெண்ணின் மாதவிடாய் தொடர்புடைய விவரங்களை 5ஆம் இடம், அதன் அதிபதி ஆகியவற்றை கொண்டு அறியலாம். பெண்ணின் இயல்பை நிர்ணயிப்பதில் சுக்கிரனுக்கு முக்கிய பங்குண்டு. பெண்களின் மாதவிடாய் ஒழுங்கை செவ்வாய் நிர்ணயிக்கின்றார். செவ்வாயை மாதவிடாய் காரகன் என்று சொல்லலாம். பெண்ணின் குழந்தை பாக்கியத்தை குரு நிர்ணயிக்கின்றார். இந்த ஜாதகத்தில் இரட்டை பெண் குழந்தைகளின் முதல் பிறந்த பெண் குழந்தையின் ஜாதகம் இது. பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் செவ்வாய் நீசமாகி ராசி மற்றும் அம்சத்தில் ஒரே ராசியில் இருந்து வர்க்கோத்தமமானதால் 5ஆம் பாவாதிபதி சுக்கிரன் குருவின் தொடர்பை பெற்றதாலும் ஜாதகியின் மாதவிடாய் சுழற்சியில் பாதிப்பில்லை. ராசி மற்றும் அம்சத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியன் வர்க்கோத்தமமாக ஒரே ராசியில் இருக்கின்றனர், வலுவாக இருக்கின்றனர். ராசியில் புதன் கன்னியில் உச்சமாகி அதற்கு 7இல் நவாம்சத்தில் மீனத்தில் நீசமாகின்றார். நாளைக்குடைய செவ்வாய் வர்க்கோத்தமமாக இருக்கின்ற அதே நேரம் அறிவுக்காரகன் ராசியில் உச்சமாக இருக்கின்றார். படிப்பில் நல்ல கெட்டிக்காரி என்று சொல்லலாம். 5ஆம் இடம் நுண்ணறிவை குறிக்கும் இடமாகும். அந்த வீட்டை சனி பார்க்கின்றார். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வலிமையான மூலத்திரிகோண அந்த வீட்டு அதிபதி புதன் வலிமையான மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற குருவின் தொடர்பில் இருக்கின்றார் என்று சொல்லலாம். அதாவது குருவின் நேரெதிர் தொடர்பில் சுக்கிரன் இருக்கின்றார். ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை என்று சொல்லுவார்கள். அதுபோல 5ஆம் வீட்டை பாவக்கிரக சனி பார்க்கின்றார். கேது மற்றும் சந்திரன் என பகை கிரகங்களோடு சேர்ந்திருந்து அந்த வீட்டை பார்க்கின்றார். அப்போ படிக்கும்போது நிறைய தடைகளை எதிர்கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். அதே நேரம் 9ஆம் வீடு உயர்கல்வியை குறிக்கும் பாவமாகும். அங்கு புதன் மூலத்திரிகோண அமைப்பில் உச்சமாகி இருக்கின்றார். ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ நிச்சயமாக உயர்கல்வி உண்டு என்று சொல்லலாம். ஆனால் இந்த அமைப்புப்படி சொல்வதாக இருந்தால் உயர்கல்வி பெறும் நிலையில் கடினமான சூழ்நிலைகளை இந்த ஜாதகி கடந்தாக வேண்டும் என்று சொல்லலாம். இங்கு நிழல் கிரகங்கள் சந்திரன் மற்றும் சனி தொடர்படுவதால் கடினமான சூழ்நிலைகளை கடந்துதான் உயர்கல்வியை படித்து முடிக்க வேண்டும். இந்த ஜாதகி கெட்டிக்காரி மேலும் தொடர்ந்து உயர்கல்வியை படிக்கிறதாக இருந்தால் கடினமான சூழ்நிலைகளை கடந்துதான் உயர்கல்வியை படிக்க வேண்டி இருக்கும். ஏனெனில் இங்கு பாவக்கிரகங்கள் சம்பந்தப்படுகின்றன. இரட்டையர்களில் 2ஆவதாக பிறந்த ஜாதகியின் ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. நவாம்சத்தில் லக்கினம் மாறுபடுகிறது. அதே ராசி அமைப்பு நவாம்சத்தில் மட்டும் லக்கினம் மாறி இருக்கிறது. அதாவது மிதுன லக்கினமாக வருகிறது. முதல் ஜாதகத்தில் ரிஷப லக்கினம், 6இல் சனி வலிமையாக இருந்தாலும் வக்கிரமாக இருக்கின்றார். பொதுவாக பாவக்கிரகங்கள் 6இல் இருப்பது நன்மை பயக்கும். ஆனால் 2ஆவது ஜாதகியின் நவாம்ச லக்கினம் மிதுனமாகும். அதற்கு 5இல் சனி வலிமையாக வக்கிரமாக இருக்கின்றார். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை கவனியுங்கள். பொதுவாக சுபக்கிரகங்கள் திரிகோணங்களில் இருப்பது மற்றும் பாவக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்க வேண்டும். இங்கு சனி மிதுனத்துக்கு 5இல் என வருகிறது. அங்கு உச்சமாகி வக்கிரமாக இருக்கின்றார். கெடுதல் செய்வதற்கான தகுதியை பெறுகின்றார் என்று சொல்லலாம்.
இந்த யாதகைக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை உண்டு. அதாவது மாதவிடாய் சுழற்சியில் கோளாறு இருக்கிறது. முதல் பெண்ணோடு பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு கல்வியில் அவ்வளவு வித்தியாசம் என்று பெரிதாக ஒன்றுமில்லை. நுண்ணறிவு குறைவு சிறிதளவு மட்டும்தான் மாறுபாடு இருக்கிறது. ராசிக்கு 5 கூடிய சுக்கிரனுக்கு நவாம்சத்தில் 5 சனி அமர்ந்தது குற்றமாகிறது, தோஷமாகிறது. 2 பேரது யாதகத்திலும் தாய்மாமனை குறிக்கும், அதாவது மதுலகாரகன் புதனாக அமைந்து அவர் வலிமையாக இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற அதே நேரம் அம்சத்தில் வலிமை இழக்கின்றார். இது இவர்களின் தாய்மாமன் வாழ்வில் படும் துயரத்தை காட்டுகின்றது என்று சொல்லலாம். இந்த யாதகத்தை பார்க்கலாம். கன்னி லக்னம், மேசராசி, லக்னத்தில் சுக்கிரன், 3 ராகு, 8 சனி மற்றும் சந்திரன், 9 கேது மற்றும் குரு, 10 செவ்வாய், 12 புதன் மற்றும் சூரியன். இங்கு லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு 12 விரையாதிபதியுடன் சேர்ந்து மறைகின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3 லக்னத்துக்கு 10 இருக்கிறார். இந்த யாதகருக்கு சகோதரர்கள் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் ஆயுள் தீர்க்கமாக இருக்காது என்று சொல்லலாம். ஏனெனில் சகோதர ஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார். 3 செவ்வாய் 3 மறைகின்றார். இந்த செவ்வாய்க்கு 12 குரு மறைகின்றார். அதோடு கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் குரு. இதன் காரணமாக சகோதரர்கள் பிறந்தாலும் நீண்ட ஆயுள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். அதே நேரம் இந்த யாதகருக்கு புத்திர பாக்கியமும் இல்லை என்று சொல்லலாம், தடப்படுகிறது. புத்திரஸ்தானாதிபதி சனி 8 நீசமாகி பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றார். பாருங்கள், புத்திரஸ்தானாதிபதி சனி 8 நீசமாகி இருக்கிறார், பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றார். 5ஆம் வீட்டை வலுவில்லாத மறைந்த சனிதான் பார்க்கின்றார். அதே நேரம் சனி இருக்கும் வீட்டுக்குடைய, அதாவது 8 செவ்வாய் 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் புத்திர தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. குரு 5ஆம் வீட்டை பார்த்தாலும் தடை செய்கின்ற கேதுவோடு குரு வலுவில்லாமல் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். இது இந்த யாதகர் முன் ஜென்மத்தில் குழந்தை விடயத்தில் செய்த கர்மாவை சுட்டி காட்டுகிறது. அதனால் இந்த பிறப்பில் இவருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லலாம்.